அதாவது இங்க ஓவியங்கள், கல்வெட்டுகள். அந்த குகையில இது சங்கம் மருவிய காலங்களுக்கு முன்னால் யுகம் 4 ராமலட்சுமணர்கள் வாழ்ந்த திரேதாயுக காலத்து கோயிலை பற்றியதுதான் இந்த தொகுப்பு. தசரதன் வேண்டுதலுக்கு இணங்க ராமன் காட்டிற்கு வனவாசம் செல்ல நேரிடுகிறது. அப்படி காட்டிற்கு செல்லுகிற பொழுது லட்சுமணன் உடனே செல்ல வேண்டுகிறார். அதை கண்ட சீதையும் மனம் பிரியா என் மணாளனை யாம் பிரியோம் என்று ராமலட்சுமணருடன் சென்று விடுகிறார் சீதை. அந்த வனவாசத்தில் சில நாட்கள் நிறைய பாறைகளுடன் கூடிய மலை முகடுகளுக்கு செல்லுகிறார்கள். அதுதான் இந்த திருமலை. அங்கு காண கிடைக்கா அற்புதங்கள் நிறைய இருக்கிறது. அந்த அழகிய மலை குன்றில் பாசறை அமைத்து ராமலட்சுமணர்கள் சீதை தங்களானர். அதில் ஒரு அதிசயம் என்னவென்றால், ஒரே ஒரு பெரிய பாறைக்கு அடியில் சுரங்கம் அமைத்து ராமன் சீதை தங்கும் மறைகளும் தனியாக லட்சுமணன் தங்கும் மறைகளும் கண்களை கவருகிறது. 5 தலை நாகமுடைய பாறை அங்கே ஆப்பரிக்கிறது கண்களை. அகத்திய பெருமான் உட்பட 18 சித்தர்களும் இங்கு இன்னும் வாழ்வதாக இவ்வூரார்கள் கூறுகின்றார்கள். நடுமலையில் ராமன் சீதை லட்சுமணன் சுயம்புவாக நிறுவி வழிபட்ட உமையவள் பாகம்பிரியாளாகவும் சிவபெருமான் மலைக்கொழுந்தீஸ்வரராகவும் இவ்வூரை அருளால் அலங்கரிக்கின்றனர். இங்கு சமண மதத்து கல்வெட்டுக்கள் நிறைய ஆங்காங்கே காணப்படுகிறது. நிறைய குகைகளை கொண்ட ஒரு அதிசய கோயில். இம்மலையை மருவியே திருமலை என்று பெயர் பெற்றது இந்த ஊர். ஒரு இளம் வயது பெண் இந்த குகைக்குள்ளே சென்று 40-45 ஆண்டுகளுக்கு பிறகு கூனிய நிலையில் முதுமையாக வெளிவந்து 7 உலகையும் யாம் கண்டேன் என்று கூறிய அதிசய வரலாறும் இங்கு உண்டு. வேத உதகச் சுனைகள் இங்கு தீர்த்தமாக காணப்படுகிறது. இறந்த முன்னோர்களுக்கு மோட்ச தூபம் ஏற்றுகின்றார்கள். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் இக்கோயிலில் செய்யப்படுகிறது. கோயில் முகப்பில் ஒரு அழகிய தெப்பம் கண்களை கவருகிறது. திருமணமாகி பிரிந்து இருக்கும் தம்பதியர்கள் இங்கு வந்து மலைநாதரையும் பாகம்பிரியாளையும் வணங்கி சென்றால் உடனே சேர்ந்து விடுகிறார்கள். காரியங்களும் ஜெயமாகி விடுகிறது. மலை மேல கூடுகள்லாம் இருக்கிறது. அதாவது இங்க கல்வெட்டுக்கள், பல எழுத்துக்கள், பல அறிவுபூர்வமான அருவிகள், விந்தைகள் எல்லாமே இங்க மலைக்குழுந்து பாதம்பிரியால் கோயில எல்லாமே கிடைக்கும். நம்ம என்ன நினைச்சோம்? சாமி பேர் என்னமா? பாதம்பிரியால் மலைக்குழுந்தீஸ்வரர். பாதம்பிரியால் சமேத மலைக்குழுந்தீஸ்வரர் சன்னதி. பாதம்பிரியால் அம்மை சமேத மலைக்குழுந்தீஸ்வரர் சாமிகளை தரிசித்து வழிபடுவோம். இக்கோயிலை காண்பதற்கு நாம் கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த கோயில் மேலூரிலிருந்து 17 கிலோமீட்டர் திருமயம் செல்லும் வழியில் திருமலை கோயில் உள்ளது. இத்திருக்கோயிலை வழிபட்டு அனைவரும் வளம் பெறுவோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க. நான்வரை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.